தை 1 15/1/2026, 16/1/2026, 17/1/2026 வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களும் கரி நாட்கள். சுபம் விளக்க. 18/1/2026 ஞாயிறு அமாவாசை. சுபம் விளக்க. 19/1/2026 திங்கள் பிரதமை மற்றும் மரண யோகம், அதனால் சுபம் தவிர்க்க வேண்டும். 20/1/2026 செவ்வாய் துவிதியை திதி, திருவோண நட்சத்திரம், சித்த யோகம் எல்லாம் நன்று, ஆனால் கிழமை மட்டும் செவ்வாய். 21/1/2026 புதன் பகல் 1:56 வரை மரண யோகம், அதனால் அன்று மாலை நன்று. 22/1/2026 வியாழன் பகல் 1:58 வரை மரண யோகம், அதன் பின் பூரட்டாதி நட்சத்திரம் என்பதால் சுபம் விளக்க. 21/1/2026 வெள்ளி பகல் 1:30 வரை பூரட்டாதி, அதன் பின் உத்திரட்டாதி, சித்த யோகம் நன்று, அதனால் மாலை நன்று. 24/1/2026 சனி சனிக்கிழமை என்பதால் தவிர்க்கலாம், சித்த யோகம் நன்று. 25/1/2026 ஞாயிறு கரிநாள், சுபம் தவிர்க்க. 26/1/27/1 அஷ்டமி நவமி, சுபம் தவிர்க்க. 28/1/2026 புதன்கிழமை காலை 7 மணிக்கு மேல் ரோகிணி நட்சத்திரம், இது சுப முகூர்த்த நாள். 29/1/2026 வியாழன் மரண யோகம், நட்சத்திரம் மிருகசீர்ஷம், அதனால் அன்று மாலை நன்று. 30/1/2026 வெள்ளி திருவாதிரை நட்சத்திரம், அதனால் சுபகாரியங்கள் செய்வதில்லை. 31/1/2026 சனி சனிக்கிழமை என்பதால் தவிர்க்கிறது, யோகம் திதி நன்று. 1/2/2026 ஞாயிறு பௌர்ணமி தைப்பூசம் நாள் நன்று. 2/2/2026 திங்கள் பிரதமை மற்றும் மரண யோகம், சுபங்கள் தவிர்க்க. 3/2/2026 செவ்வாய் கிழமை மட்டும் செவ்வாய், மற்றபடி நன்று. 4/2/2026 புதன் திருதியை திதி அமிர்த யோகம், நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்வதில்லை. 5/2/2026 வியாழன் உத்திரம், ஆனால் மரண யோகம், சுபம் தவிர்க்க. 6/2/2026 வெள்ளி, இது சுப முகூர்த்த நாள். 7/2/2026 சனிக்கிழமை மரண யோகம், அதனால் சுபங்கள் தவிர்க்க. 8/2/2026 ஞாயிறு சப்தமி சுவாதி, இது சுப முகூர்த்த நாள். 9/2/2026 திங்கள் காலை 6:30 வரை நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அஷ்டமி வந்துவிடும். 10/2 செவ்வாய்க்கிழமை அஷ்டமி நவமி தவிர்க்க. 11/2/2026 புதன்கிழமை நவமி காலை 10:30 மணி வரை இருக்கும், அதுக்கப்புறம் 11:30 மணி வரை அனுஷம், அதுக்கப்புறம் கேட்டையில் எதுவும் செய்யக்கூடாது, அதனால் 10:30 to 11:30 நன்று. 12/2/2026 வியாழன் கேட்டை நட்சத்திரம் பகல் 2 மணி வரை.